என்டிஏக்கு வந்து விஜயால என்ன பாதிப்பு இருக்குங்களா? எனக்கு ஒரே பாதிப்பு, விஜய் இனிமே நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு, அதுதான் எனக்கு பாதிப்பு. அரசியலுக்கு அவர் அரசியல் தம்பிக்கு நிறைய தடவை வாழ்த்து சொல்லியிருக்கேன். விஜய் வந்து நான் அரசியல்வாதியாக பார்க்கல. வாழ்த்துங்களா? எனக்கு அவர் முதலமைச்சர் வாழ்த்துங்களா? எனக்கு நிறைய டைம் இருக்கு. நீங்க வந்தா இருந்தா அப்படி இருந்தா ரஞ்சித் அவர்களுக்கு நான் வந்து பதில் சொல்ல முடியாது. அவர் ஏன் சொல்லியிருக்கிறாருன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு விருது வரல, அவர் அப்படி பேசியிருப்பார். இது வரைக்கும் வரல. பார்க்கும்போது பீகார்ல நாங்க வரமாட்டோம் சொன்னாங்க. எங்களுக்கு வந்து வாய்ப்பே இல்ல சொன்னாங்க. என்ன பண்ணோம்? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அங்க வந்தோம். நாங்க வந்தோமா இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், தமிழகத்துல எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுது. அதுல எந்த மாற்றமும் அதான் சொன்னேன். பியூஷ் கோயல் அவர்கள் தான் அதை பத்தி பேசணும். அதுக்கு நாங்க பேசக்கூடாது. விஜயால என்ன பாதிப்பு வருதா மேடம்? என்டிஏக்கு வந்து விஜயால என்ன பாதிப்பு இருக்குங்களா? எனக்கு ஒரே பாதிப்பு, விஜய் இனிமே நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு, அதுதான் எனக்கு பாதிப்பு. தம்பிக்கு நிறைய தடவை வாழ்த்து சொல்லியிருக்கேன். விஜய் வந்து நான் அரசியல்வாதியாக பார்க்கல. என்னோட தம்பி என்னைக்குமே அவர் என்னோட தம்பி இருப்பாரு. எங்க இருந்தாலும் வாழ்க, எதிர்கட்சி இருந்தாலும் வேற இடத்துல இருந்தாலும் வாழ்க. எனக்கு அவர் முதலமைச்சர் வாழ்த்துங்களா? எனக்கு நிறைய டைம் இருக்கு. நீங்க வந்தா இருந்தா அப்படி இருந்தா அதுல டைம் இருக்கு, பேசுவோம். அப்புறம் ரஞ்சித் அவர்களுக்கு நான் வந்து பதில் சொல்ல முடியாது. அவர் ஏன் சொல்லியிருக்கிறாருன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு விருது வரல, அவர் அப்படி பேசியிருப்பாரு. நிறைய டைம் இருக்கு, இன்னும் டைம் இருக்கு. நம்ம ஜனவரி தாண்டி இப்பதான் பிப்ரவரி கால் எடுத்து வச்சிருக்கோம். உங்களுக்கு எலெக்ஷன்ஸ் எப்போ இருக்கு? அவ்வளவுதான். நிறைய டைம் இருக்கு. 2 monthsல நிறைய விஷயங்கள் நடக்கும். தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்வீங்களா மேடம்? எல்லாமே இருக்கு. எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போவோம், கவலையே வேண்டாம்.